உங்கள் மீதும் என் மீதும் முழுமையாக அல்லாஹ்வுடைய கருணை பொழியட்டுமாக என்கின்ற ஒரு பிரார்த்தனையோடு இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கணித்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஜும்ஆவுடைய நேரத்தில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், அல்லாஹ்வை பயப்படுவது. அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலகத்தில் நாம் இந்த மனிதனாக இருக்கக்கூடிய நமக்கு பல்வேறு பண்புகள் இருக்கின்றது. மனிதன் கோபப்படக்கூடியவனாக இருக்கின்றான், மனிதன் மகிழ்ச்சி அடையக்கூடியவனாக இருக்கின்றான். அதே போன்றுதான் பல்வேறு பண்புகளை கொண்ட மனிதன் அல்லாஹ்வை பயப்படக்கூடிய ஒரு பண்புடையவராகவும் இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் வாழும் பொழுது அவரிடத்தில் பயம் என்கின்ற பண்பும் இருக்கின்றது. குறிப்பாக இந்த உலக விஷயத்தில் அவன் பயப்படக்கூடியவனாக இருக்கின்றான். ஒரு நோய் என்பதாக குறிப்பிடப்பட்டு விட்டால் மனிதனுக்கு பயம் வருகின்றது. அதே போன்று தன்னுடைய பொருளாதார சரிவு ஏற்படும் என்று ஒரு சூழ்நிலை வரும் பொழுது மனிதன் பயப்படக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். இப்படி ஒரு விபத்தாக இருக்கட்டும், தனக்கு ஒரு விஷயம் ஒரு நஷ்டம் ஏற்படும் சொன்னா அந்த மனிதன் பயப்படக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். ஏன் இவனுக்கு இயல்பாக இந்த பயம் வருதுன்னு சொன்னா, அந்த ஒவ்வொரு விபரீதத்துடைய அந்த சூழ்நிலையை அவன் புரிந்திருக்கின்றான். நோய் ஏற்பட்டால் மனிதனுடைய நிலை எவ்வாறு இருக்கும் என்று அவன் அறிந்திருக்கின்றான். பொருளாதாரம் இல்லாமல் போய்விட்டால் எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்பதை புரிந்திருக்கின்றான். எனவேதான் மனிதன் உழைக்க செல்கின்றான், தன்னுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்கின்றான். இப்படி இந்த ஒரு பயம் என்பது இந்த உலகத்தில் அவன் ஓடுவதற்கும் முயற்சி செய்வதற்கும் இந்த பயம் என்பது மிக முக்கியமான ஒரு காரணியாக இருந்து கொண்டிருக்கின்றது. தனக்கு உடல் நலம் சரியில்லை என்றாலும் கூட அன்றாடம் அவன் வேலைக்கு செல்வதை விடுவது கிடையாது. அப்படித்தானே இல்லையா? காரணம் என்ன? அவன் வேலைக்கு செல்லவில்லை என்றால் தனக்கு பொருளாதாரம் கிடைக்காது. அந்த பொருளாதாரம் கிடைக்காத பொழுது இந்த உலகத்தில் வாழ முடியாது என்கின்ற ஒரு அச்சம் அவனை தொட்டுக்கொண்டு வருவதன் காரணமாக அதனை புரிந்து கொண்டு தன்னுடைய வாழ்வில் அவன் செயல்படக்கூடியவனாக முயற்சி செய்யக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே இன்னொரு புறம் பார்க்கும் பொழுது அல்லாஹ்வை அவன் பயப்படாமலும் இருந்து கொண்டிருக்கின்றான். இறைவன் தண்டிக்கக்கூடியவன், அதே சமயம் தனக்கு எல்லா வகையான அருள்களையும் கொடுத்திருக்கின்றான் என்பதை மற்றொரு புறத்தில் அவன் பயப்படாமல் இருந்து கொண்டிருக்கின்றான். மறுமையை பயப்படாமல் இருந்து கொண்டிருக்கின்றான். நரகத்தை சொல்லப்பட்டாலும் பயப்படாமல் இருந்து கொண்டிருக்கின்றான். ஒரு புறம் பார்க்கும் பொழுதே அந்த பயம் என்பது உலக விஷயத்தில் அவனை பயமுறுத்தி செயல்பட வைக்கின்றது. மற்றொரு புறம் பார்க்கும் பொழுது இந்த மார்க்கம் என்று வரும் பொழுது, அல்லாஹ் என்று வரும் பொழுது அவனிடத்தில் இந்த பயம் இல்லாமல் இருப்பதை பார்க்கின்றோம். என்ன காரணம்? அந்த மனிதனிடத்தில் பயம் என்கின்ற உணர்வு இருந்தும் கூட, பண்பு இருந்தும் கூட, ஏன் இறைவன் மீது அவனுக்கு அந்த பயம் வருவதில்லை, அந்த அன்பு வருவதில்லை, நேசம் வருவதில்லை அப்படின்னு சொன்னா, எப்படி இந்த உலகத்தில ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சு வச்சோமோ, எப்படி இந்த உலக காரியங்களை புரிவதற்கு நாம் அந்த நேரத்தை ஒதுக்கினோமோ, அது போன்று இந்த மார்க்கத்தை படிப்பதற்கும், அல்லாஹ்வை தெரிவதற்கும், சட்டங்களை தெரிவதற்கும், நரகத்துடைய இந்த தண்டனைகளில் புரிவதற்கும் மனிதன் நேரம் செலுத்தாததின் காரணமாக, புரியாததின் காரணமாக அவனிடத்தில் மறுமை விஷயம் என்று வரும் பொழுது பயம் இல்லாத ஒரு சூழ்நிலையை பார்க்கின்றோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் என்பவன் சில நினைச்சு வச்சிருக்கிறாங்க, அல்லாஹ் என்பவன் இந்த உலகத்தில் மற்ற மற்ற படைப்புகளுக்கு பிறகுதான். எப்படி ஒரு இயல்பா ஒரு விஷயத்தை நம்மளால பார்க்க முடியும்? நமக்கு ஒரு தேவன் சொன்னா முதலில் அல்லாஹ் தான் நமக்கு உதவி செய்வான் என்கின்ற எண்ணம் நம்மிடத்துல இருந்துச்சுன்னு சொன்னா, நம்ம அந்த அல்லாஹ்வை எந்த இடத்துல வச்சிருப்போம்? முதலாவதாக கையேந்துவதிலும் கேட்பதிலும் அல்லாஹ்விடத்தில் தான் முதன்மையாக இருக்கும். ஒரு பொருளாதார தேவை அல்ல ஏதோ ஒரு பொருட்கள் தேவை என்றால் மனிதன் முதலில் தன்னோடு சக தோழர்களிடத்தில் கேட்கக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். தன்னுடைய சகோதரத்தில் கேட்கின்றான். தன்னுடைய அண்டை வீட்டார் அவனுக்கு நினைவு வருகின்றது, தன்னுடைய உறவினர்கள் நினைவு வருகின்றது.
அல்லது என்றோ சிறு வயதிலோ தன்னுடைய வாழ்க்கையில் பழகிய அன்பர்கள் எல்லாம் அவனுக்கு நினைவு வருகின்றது. ஒரு கஷ்டமோ அல்லது உதவியோ இப்படியான நேரத்தில் இவர்களெல்லாம் நினைவிற்கு வந்து இவரிடத்தெல்லாம் கேட்ட பிறகு கிடைக்கவே கிடைக்காது என்ற சூழ்நிலை வரும்பொழுதுதான் இறுதி கட்டமாக எல்லோரும் கைகளை விரித்த பிறகுதான் மனிதன் அந்த மனிதனுக்கு அல்லாஹ் என்பவன் நினைவு வரக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். இறுதியாக வேற வழி இல்ல, அல்லாஹ்விடத்தில்தான் கேட்கணும் என்கின்ற நிலைக்கு அல்லாஹ்வை எந்த இடத்தில் வச்சிருக்கிறான், அல்லாஹ்வை எப்படி புரிந்திருக்கின்றான், இறுதி கட்டமாகத்தான் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும் என்கின்ற நிலை வைத்ததின் காரணமாக சரியாக இறைவனை புரியாததன் காரணமாக அவன் இறைவன் விஷயத்தில் பலகீனமானாக இருந்து கொண்டிருக்கின்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றான் சூரா அன்ஆமின் 18வது வசனத்தில், இன்றைக்கு நாம் ஒரு முதலமைச்சருக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கின்றோம், ஒரு வார்டு கவுன்சிலருக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம், அல்லது ஒரு பொறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு பொறுப்புதாரிக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். ஆனா இறைவன் விஷயத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம்? அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான், அல்லாஹ் எப்பேற்பட்டவன் தெரியுமா? சக்தி மிக்கவன், ஆற்றல் மிக்கவன், தன்னுடைய அடியார்களுடைய எல்லாவற்றையும் விட அவன் பலமிக்கவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். அவன்தான் பலமானவன். அவனுக்கு பிறகுதான் எந்த ஒரு பலமாக இருந்தாலும் சரி. இன்றைக்கு நாம் சில நாடுகளை சிறப்பித்து பேசுவோம், அவ்விடத்தில் இப்பேற்பட்ட ஆயுதங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது, இப்பேற்பட்ட அரசியல் முறைகள் இருந்து கொண்டிருக்கின்றது என்ற இந்த உலகத்தில் எவ்வளவு நவீனங்களை கொண்ட நாடுகளாக இருந்தாலும் சரி, அவை அனைத்தும் அல்லாஹ் என்பவனுக்கு கீழ்தான் வரும் என்கின்ற ஒரு அடிப்படை பாடத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றான். அப்படியே நன்மை இஸ்லாம் எவர்களை யோசிச்சு பாருங்க. அப்ப முதலில் நமக்கு ஒரு தேவை என்றால், நமக்கு ஒரு சிரமம் என்றால், முதலில் நாம் ஓடுவதும் நாம் கேட்பதும் அல்லாஹ்விடத்தில் தான் இருக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, அதே போன்று சில கடமைகளை நாம் விடுவதற்கு யோசிப்போம். இவருக்கு நம்ம செய்யாம போயிட்டோம்னு சொன்னா, இவருக்கு திருமணத்துக்கு நம்ம கூப்பிடாம போயிட்டோம்னு சொன்னா, இந்த நிகழ்ச்சிக்கு கூப்பிடாம போயிட்டோம்னு சொன்னா அவருடைய நட்பை நாம் இழந்து விடுவோமே, அவருடைய சகோதரத்துவத்தை நாம் இழந்து விடுவோமே என்பதாக இந்த உலகத்தில் எத்தனையோ உறவுகளுக்கு, எத்தனையோ சகோதரர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோமே, அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நாம் எப்படி இருந்து கொண்டிருக்கின்றோம்? என்றைக்காவது மார்க்க விஷயங்களை நாம் பின்பற்றாமல் போகும் பொழுது அல்லாஹ்வுக்கும் நமக்கும் நாம் பேசக்கூடியதை அல்லாஹ் கேட்கின்றானே, தொழுகை என்கின்ற இபாதத்தை நாம் செய்யாமல் போகும் பொழுது அல்லாஹ் என்பவனுடைய கோபத்திற்கு நாம் சென்று விடுவோமே, அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு உண்டான ஆட்களில் நாம் ஒருவராக ஆகிவிடுவோமே என்பதாக நாம் இன்றைக்கு சிந்தித்தது உண்டா? பிற சகோதரருடைய கோபத்திற்கு நாம் ஆகிவிடக் கூடாது என்று நாம் சிந்திக்கின்றோம். பிறருடைய நட்பை இழந்துவிடக் கூடாது என்பதற்காக அவ்வளவு முயற்சி செய்து அந்த நட்பை பாதுகாக்கின்றோம். அது கூட ஒரு கட்டத்தில் நிரந்தரம் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது இந்த உலகத்தில். இருப்பினும் கூட மனிதன் அவ்வளவு சிரமப்பட்டு அப்பேற்பட்ட நட்பை இந்த உலகத்தில் தக்க வைக்கின்றான். ஆனால் மறுபுறம் பார்க்கும் பொழுது இறைவனுடைய விஷயம் என்று வரும் பொழுது, அல்லாஹ்வுடைய விஷயம் என்று வரும் பொழுது, மார்க்கம் என்று வரும் பொழுது அவன் பின்பற்றாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கின்றோம். இதுவெல்லாம் ஏன்னு சொன்னா, அல்லாஹ்வை எந்த இடத்தில் ஈமானாக அவன் எப்படி நம்பிக்கை கொண்டு முதன்மையாக வைக்க வேண்டும் என்பதை அவன் வைக்காமல் இருக்கின்றானோ, முதன்மையாக வைக்காததின் காரணமாகத்தான் அவன் இப்பேற்பட்ட செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடியவனாக இருக்கின்றான். உண்மையில் ஒரு மனிதன், உண்மையில் ஒரு முஸ்லிம் அல்லாஹ்வை சரியாக புரிந்து அல்லாஹ்வின் மீது பாசம் கொண்டவனாக, அன்பு கொண்டவனாக இருந்தான்னு சொன்னா, அதை பின்பற்றுவதன் மூலமாக, இந்த மார்க்கத்தை பின்பற்றுவதன் மூலமாக இந்த உலகத்தில் எந்த நட்பை நான் இழப்பதற்கும் தயார் என்கின்ற நிலையில் அவன் இருப்பான். எந்த உறவையும் இழப்பதற்கு தயார் என்கின்ற நிலையில் இருப்பான். இந்த உலகத்தில் எந்த ஒரு பொருளையும் இழப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கின்றோம். சஹாபாக்களுடைய வரலாறு நம்ம கேட்கிறோம். ஏன் அவர்கள் இவ்வளவு சிறப்பு பெற்றிருக்கிறார்கள்? தங்களுக்கு பிடித்த உணவுகளாக இருந்தாலும் இறைவனுடைய கோபத்தை பெற்று தரும் என்றால், அல்லாஹ்வுடைய கோபத்தை பெற்று தரும் என்றால் அதை விடக்கூடியவர்களாக இருந்தார்கள். தங்களுக்கு பிடித்த கலாச்சாரங்களாக இருந்தாலும் சரி, அது பிற சமூகத்திற்கு ஒப்பாக இருக்கும், எனவே நீங்கள் பின்பற்றாதீர்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூது சொல்லிவிட்டார்கள் என்பதற்காக
தாங்கள் பல ஆண்டுகளாக பின்பற்றிருந்தாலும் கூட ஒரே அடியாக ஒரு நாள் பிறகு ஒரு மாதம் பிறகு என்பதெல்லாம் சாக்குகளை சொல்லாமல் காரணங்களை சொல்லாமல் உடனடியாக விடக்கூடியவர்களாக இருந்தார்கள். பாருங்க, இந்த உலக விஷயங்களை நாம் முதன்மைப்படுத்தி மார்க்கத்தையும் அல்லாஹ் என்று வரும்பொழுது பிற்படுத்தி வைத்திருக்கின்றோம், அல்லாஹ் பாதுகாத்து தவிர. ஆனா சஹாபாக்கள் இந்த உலக காரியங்கள் அனைத்தும் பிற்படுத்தி வைத்திருந்தார்கள். முதன்மையாக இறைவனுக்கு அல்லாஹ்விற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதை சரியாக புரிந்ததின் காரணமாகத்தான் அல்லாஹ் என்கின்ற பெயரை சொன்னால் பயப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். அச்சம் வரக்கூடியதாக இருந்தது. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹுதான் மிகப்பெரியவன் என்பதாக பள்ளியில் இருந்து சப்தம் வந்து அழைப்பு கொடுக்கப்பட்ட மாத்திரத்திலேயே அந்த சஹாபாக்கள் வியாபாரத்தில் உடனடியாக விடக்கூடியவர்களாக இருந்தார்கள். எந்த பேச்சாக இருந்தாலும் உடனடியாக விடக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்படியே நேரங்களை அந்த வீணான விஷயத்தில் கழிப்பதை விட்டும் தவிர்ந்திருப்பதற்குண்டான மிக முக்கியமான காரணம் என்னவென்றால், இறைவனை அல்லாஹ்வை சரியாக புரிந்து இறைவனை முதன்மையாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய காரியங்களிலேயே அவனை முதன்மையாக வைத்ததின் காரணமாகத்தான் அந்த அழைப்பை கேட்ட மாத்திரத்திலேயே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாகவும் அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். நம்முடைய நிலையை பாருங்கள் இஸ்லாமிய உறவுகளே. இறைவனின் பக்கம் அழைக்கப்படும், அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கப்படும், மார்க்க உபதேசத்தின் பக்கம் அழைக்கப்படும். ஆனால் அதை நாம் மிக சர்வசாதாரணமாக தட்டிவிடக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். இதுவெல்லாம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, இந்த மார்க்கத்திற்கு இன்னும் நாம் முக்கியத்துவம் கொடுக்காமல் தான் இருந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனை பயப்படுவது என்பது, அவனை பயந்தோன்னு சொன்னா, அவன் மீது அன்பு வைத்தோம் என்றால் ஒரு இபாதத்தை ஒரு வணக்கத்தை செய்யும் பொழுது 3 விஷயங்கள் உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும். பயத்தோடு, ஆதரவோடு, நேசத்தோடு இந்த இபாதத்தை நாம் செய்ய வேண்டும். அப்படி நம்ம செஞ்சோம்னு சொன்னா, அதிலும் குறிப்பாக அச்சம் ஒரு இடத்தில் வந்துருச்சுன்னு சொன்னா, இந்த உலகத்தில் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய அந்த மனோ இச்சைகள், ஆசைகளை களையக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. யார் அல்லாஹ்வை பயப்படுகிறார்களோ, அல்லாஹ்வை பயப்படுவதற்கு முயற்சி செய்கிறார்களோ, சரியான முறையில் புரிந்து அவனுடைய வாழ்வில் எடுத்து நடத்துவார்களோ, அவர்களுக்கு இந்த உலகத்தில் எதுவெல்லாம் ஆசைகளாக கொண்டு ஷைத்தான் வழிகெடுப்பானோ அப்பேற்பட்ட ஆசைகளை விட்டு அவன் சரியான பாதையில் நடப்பதற்கு, மிக தூய்மையான வழியை காட்டுவதற்கு இந்த அல்லாஹ்வை பயப்படுவது என்பது வழிகாண்பிக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் ஒருவருக்கு சரியான ஈமான் இருக்குதுன்னு சொன்னா, அந்த ஈமானுடைய அடையாளமே அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ்வை பயப்படுவதுன்னு சொன்னா மார்க்கத்தை முதன்மையாக வைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். நாம் ஆரம்பத்தில் கூறியதை போன்றுதான், ஈமான் அவரிடத்தில் இருந்துச்சுன்னு சொன்னா, அல்லாஹ் என்ற பெயரை சொல்லும் பொழுது, அல்லாஹ்வுடைய கட்டளை என்று வரும் பொழுது அதனை முதன்மையாக பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள். அன்பார்ந்த சகோதரர்களை பாருங்கள், சஹாபாக்கள் எந்த அளவுக்கு பயந்தார்கள். சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இவர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் சஹாபாக்கள் என்றைக்குமே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சுற்றி அமர்ந்திருப்பார்கள். அவ்வளவு நேசத்தோடு பாசத்தோடு இருப்பார்கள். நம்மால் வரலாறு படித்திருந்தால் நமக்கு தெரியும். அதில் அந்த நேரத்தில் ஒரு வசனம் இறங்குகின்றது, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, லா தர்ஃபா அஸ்வாதக்கும் ஃபௌக ஸௌத்தின் நபி, உங்களுடைய நபிக்கு முன்னால் உங்களுடைய சப்தங்களை நீங்கள் உயர்த்தி விடாதீர்கள். அப்படி உயர்த்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய அமல்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு விடும் என்பதாக அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்குகின்றான். இந்த வசனம் யாருடைய குரல் உயர்த்தி பேசுறாங்களோ, அதாவது நபிக்கு எதிராக அல்லது அவர் சொல்லக்கூடிய ஒரு சட்டங்களுக்கு மாற்றமான முறையில் எதிர்த்து பேசி உயர்த்தி பேசுறாங்கன்னு சொன்னா அவருடைய அமல்கள் அழிக்கப்பட்டுவிடும் என்பதாக இந்த வசனம் சொல்கின்றது. சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உயர்ந்த சப்தம் உடையவர்களாக இருந்தார்கள். எப்படி பேசினாரே சொன்னா அவருடைய சப்தம் என்பது கொஞ்சம் தடிமனதாக இருந்தது. பல்வேறு நாடுகளை கொண்ட மக்களாகத்தான் அங்கே மதீனாவில் இருந்தார்கள். அப்படியாக இஸ்லாத்தை ஏற்று இருக்கக்கூடிய இந்த மக்களில் சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சப்தம் என்பது உயர்ந்ததாக இருந்து கொண்டிருக்கின்றது.
இப்ப இந்த நேரத்துல அவர் என்ன நினைச்சிருக்கலாம், நமக்கு இயல்பாக அல்லாஹ் குரலை கொடுத்திருக்கிறான், அதனால நம்ம சப்தமா பேசுறோம், அதனால எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்த என்று நினைத்திருக்கலாம். ஆனால் பாருங்கள், அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த இடத்திற்கு வராமலே இருந்து விடுகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல நாட்கள் கடந்த பிறகு சாபித் இப்னு கைஸ் அவர்களை பார்க்கிறார்கள், காணவில்லை. உடனே கேட்கிறாங்க, சாபித் இப்னு கைஸ் அவர்கள் எங்கே? எப்படி பாருங்க, ஒரு தலைவருடைய பண்பை பாருங்கள். ஒரு தலைவர் என்றால் தன்னால் சுற்றி இருப்பவர்களை கவனித்துக் கொள்ள வேண்டும். ஓரிரு நாட்கள் இல்லை என்றாலும் அவர் எங்கே என்பதை அவர் விசாரிக்க வேண்டும் என்கிற ஒரு படிப்பனை நமக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. உடனே சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் அறிந்து வருகின்றோம், அவர் எங்க இருக்கிறான்னு சொல்லி நாங்க பார்க்கிறோம் என்பதாக சொல்கின்றார்கள். அதே மாதிரி வீட்டுக்கு போறாங்க, வீட்டுக்கு போய் கேட்கிறார்கள், எதனால் நீங்க வராம இருக்கீங்க, என்ன காரணம்? சொல்கிறார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்பட்ட வசனத்தை இறக்கி இருக்கின்றார். நாம் செய்கின்ற அமல் என்பது குறைவானதுதான். இந்த அமல் அளிக்கப்படுவதற்குண்டான ஒரு காரணமாக என்னுடைய குரல் ஆகிவிடக் கூடாது, அதற்கு ஒரு காரணமாக இருந்துவிடக் கூடாது என்கின்ற அந்த நிலையை அவர்கள் சொல்கிறார்கள். அன்பார்ந்த சிந்தித்து பாருங்கள், அவருக்கும் அந்த வசனத்திற்கும் சம்பந்தம் அல்ல, அந்த வேண்டும் என்றே பேசக்கூடியவர் அவர் அல்ல, மார்க்கத்தை சரியாக பின்பற்றக்கூடியவர். எந்த அளவுக்கு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர் சொர்க்கவாதி என்பதாக கூறினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதாரணமாக ஒரு மனிதரை பார்த்து, ஒரு முஸ்லிமை பார்த்து சொர்க்கவாதி என்பதாக குறிப்பிட மாட்டார்கள். மார்க்கத்திற்கு மிக முக்கியமான எல்லா விஷயங்களையும் செய்து அதற்குண்டான தியாகத்தையும் அர்ப்பணிப்பையும் செய்திருந்தால் மட்டும்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கவாதி என்பதாக குறிப்பிடுவார்கள். அப்பேற்பட்ட பட்டத்தை பெற்று அப்பேற்பட்ட சிறப்பை அடைந்த சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்பேற்பட்ட வார்த்தையை சொல்றாங்க பாருங்க, நான் பேசி அந்த வசனத்திற்கு சொல்லப்பட்ட அடிப்படையில் என்னுடைய அமல்கள் அளிக்கப்பட்டு விட்டால் என்னுடைய நிலை எவ்வாறு இருக்கும் என்பதை நான் பயந்து இருக்கின்றேன், நான் நரகத்திற்கு நுழைந்து விடுவோனோ என்கின்ற பயம் என்னை தொற்றிக் கொண்டது, எனவேதான் நான் வரவில்லை என்பதாக கூறிய மாத்திரத்திலேயே உடனே சஹாபாக்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, சாபித் அவர்கள் இவ்வாறு கூறினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உண்மை பேசுவதற்கு மிக சிறந்தவர்கள், வாக்குறுதி கொடுப்பதில் மிக சிறந்தவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒருபோதும் ஒரு நரகவாதி கிடையாது, நிச்சயமாக ஒரு சொர்க்கவாதி என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிவிட்டு அவர்கள் அழைத்துவார்கள் என்பதாக குறிப்பிட்டுக்கூடிய செய்தியை நாம் பார்க்கின்றோம். இதுல என்ன நம்ம படிப்பினை விளங்க வேண்டும்? சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மனோநிலை எப்படி வைத்திருந்தார்கள்? ஒரு வசனம் இறங்கினால் அந்த வசனத்திற்கும் நம்முடைய வாழ்விற்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கின்றதா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு பாவத்தை தடுத்திருக்கின்றானே, ஒரு விஷயத்தை செய்ய வேண்டாம் என்பதாக குறிப்பிட்டிருக்கின்றானே, ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்பதாக குறிப்பிட்டுள்ளானே, அதோடு என்னுடைய வாழ்வு எப்படி இருக்கின்றது என்கின்ற அந்த ஒப்பீட்டு ஆய்வை ஒவ்வொரு சஹாபாக்களும் செய்து இறைவனை பயப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். யோசிச்சு பாருங்க, எத்தனையோ பாவங்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பட்டியலிட்டு சொல்லக்கூடிய, எத்தனையோ தடுத்த காரியங்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பட்டியலிட்டு சொல்லக்கூடிய நேரடியாக நம்முடைய வாழ்விற்கும் மிக பொருத்தமாக இருக்கும். ஏன் சில நேரங்களில் சில அன்பர்கள் கூட இவ்வாறு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செய்யக்கூடாது என்பதாக குர்ஆனில் சொல்கின்றானே, ஏன் உங்களுடைய வாழ்வின் முறை நீங்கள் இவ்வாறு வைத்திருக்கிறீர்கள் என்பதாக குறிப்பிட்டு சொல்லப்பட்டாலும் தங்களுக்கும் அந்த பாவத்திற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாததை போன்று மிக சர்வ சாதாரணமாக கடந்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக வியாபாரம் என்று வந்துவிட்டால் முதலில் நாம் முதலீட்டு இட்டு அல்லது லாபத்தை மட்டும்தான் அடைய வேண்டும் என்கின்ற நோக்கில் பல மக்கள் சென்றதின் காரணமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றான், நாம் உங்களுக்கு வட்டியை தடை செய்திருக்கின்றோம், நீங்கள் லாபத்தை மட்டுமே வேண்டும் என்பதாக குறுக்கு வழியில் அல்லது மற்ற வழியில் இந்த வட்டியை பிற மக்களுடைய அந்த பொருளாதாரத்தை சுரண்டுகின்ற அடிப்படையில் இந்த வட்டியை நாம் வியாபாரத்தில் தடை செய்திருக்கின்றோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றான். நம்முடைய நிலை இவ்வாறு இருக்கின்றது. வியாபாரம் என்று வரும்பொழுது தெளிவாக தெரியுது, பல நேரங்களில் பள்ளிவாசல் போர்டுகளில் எழுதப்படுகின்றது, வட்டியை உண்ணாதீர்கள், வட்டி பக்கம் போகாதீங்க, அதை பார்ப்பதற்கு நன்றாக இருப்பதை போன்று தெரியும். இஸ்லாம் ஒரு வியாபாரத்தை சொல்லுதுன்னு சொன்னா, இஸ்லாம் ஒரு விஷயத்தை அங்கீகரிக்குதுன்னு சொன்னா, நமக்கு மட்டும் அது பயனளிக்க கூடியதை ஒருவரும் சொல்லாது. எதிருள்ள பார்ட்டிக்கு, எதிருள்ள வாங்குபவரும் விற்பவரும் எப்படி இருக்கணும்? இரண்டு நபர்களும் பயனடையக்கூடியதாக இருக்க வேண்டும். இஸ்லாம் என்பது
அப்பேற்பட்ட நலனை போதிக்கக்கூடிய மார்க்கம். இதனால வட்டியை தடை செய்கின்றது. ஒரே ஒரு நபர் மட்டும் பயனடைந்து கொண்டே இருப்பார். யார் வாங்குகிறார்களோ அவர்கள் அழிவின் பக்கம் சென்று கொண்டே இருப்பார்கள். தன்னுடைய மானத்தை இழப்பதற்கு, தன்னுடைய கனவாக கொண்ட வீட்டை இழப்பதற்கு, தன்னுடைய குடும்பத்தை இழப்பதற்கு மிக மிக முக்கியமான ஒரு காரணமாக இந்த உலகத்தில் இருப்பது வட்டியை இன்றும் அளவில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். உண்மையா இல்லையா? யோசிச்சு பாருங்க. ஆனால் வசனம் நமக்கு தெரியும், ஹதீஸ் நமக்கு தெரியும், சொல்லப்பட்டது எல்லாம் தெரியும். வியாபாரம் என்று வரும் பொழுது அந்த வட்டியை மிக சர்வ சாதாரண நம்முடைய வாழ்வில் கொண்டு வருகின்றோமே. இந்த இடத்தில் தான் சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த வரலாற்றில் படிப்பினை பெறக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். தனக்கு இயல்பாக கொடுக்கப்பட்டிருந்த அந்த உயர்ந்த சப்தத்துடைய குரலை கொண்டிருந்த சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த வசனத்தையும் தனக்கும் பொருத்தி பார்த்து, அல்லாஹ் நாளை என்னுடைய அமல்களை அழித்து விட்டால் நாளை மறுமையினுடைய நிலை எவ்வாறு இருக்கும் என்கின்ற சிந்தனை கொண்டவர்களாக சஹாபாக்கள் இருந்தார்கள். ஆனால் நமக்கு மிக சில நபருடைய வாழ்வை பார்க்கும் பொழுது அந்த வசனத்தை நேரடியாக சொல்லியதை போன்று அவருடைய வாழ்விருந்தும் கூட மாற்றாத ஒரு நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். காரணம் என்னவென்றால் அல்லாஹ்வின் மீது அச்சமில்லை என்பதாகத்தான் காரணம். நாளை மறுமை வெற்றி கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த ஆசை இல்லாத காரணத்தினால்தான் இவ்வாறு இருந்து கொண்டிருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யார்? கலீஃபாக்கள் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை, இஸ்லாத்தை ஆட்சி செய்த இஸ்லாமிய சமூக மக்களை ஆட்சி செய்வது என்பது சாதாரண விஷயம் அல்ல. அப்பேற்பட்ட ஆட்சி செய்த நபர்களில் ஒரு நபர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அது மட்டுமல்லாமல் அஷரத்துல் முபஷ்ஷரா, இதோ நீங்கள் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே 10 நபர்கள் சொர்க்கவாதி என்பதாக பட்டியலிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய நபர்களில் ஒருவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அது மட்டுமா, இதோ நான் கனவில் நான் சொர்க்கத்திற்கு நான் சென்றேன், அந்த சொர்க்கத்தில் ஒரு மாளிகை பார்த்தேன், அந்த மாளிகையில் நான் உள்ளே செல்வதற்கு தயங்கினேன். காரணம், நீங்கள் கோபப்பட்டு விடுவீர்களோ என்பதாக குறிப்பிட்டு சொல்லி, உலகத்தில் வாழும் பொழுதே ஒரு கட்டிடம் மாளிகை தயாராக இருக்கின்ற என்பதாக குறிப்பிடப்பட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய வாழ்வு எப்படி இருந்துச்சு? என் அச்சத்தோடு, இந்த பயத்தோடு இறைவனுடைய விஷயத்தில் அவர்கள் எப்படி இருந்தார்கள்? நமக்கு தான் சொர்க்கம் சொல்லப்பட்டு விட்டதே, நமக்கு தான் மாளிகை தயாராக இருக்கின்றதே என்பதாக பொடும்போக்காக ஒருபோதும் இருந்ததில்லை. அவங்க சொன்னாங்க, அவங்க கேட்கிறாங்க, ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முனாஃபிகீன்கள் என்று சொல்லக்கூடிய நயவஞ்சகர்களுடைய இரட்டை முகமுடையவர்கள், உள்ளத்தில் இஸ்லாத்தின் மீது குரோதம் கொள்ளுவர்களாக இருப்பார்கள். வெளிப்படையில பார்த்தா உதவி செய்யற மாதிரி நடிப்பான், கூட்டத்தோடு கூட்டமாகவே இருப்பார்கள். இந்த உலக அற்ப காசிற்காக, உலக அற்ப அந்த பொருளாதாரத்தையும் பதவியும் அடைய வேண்டும் என்கின்ற நோக்கிற்காக இஸ்லாமிய படைக்குள்ளே இருந்து கொண்டு வெளியிருக்கக்கூடிய அந்த நபர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இரட்டை முகமுடையவர்கள் முனாஃபிகீன்கள் இருந்தார்கள். அப்பேற்பட்டவர்களுக்குத்தான் முனாஃபிகீன்கள் என்று சொல்லப்படும். அப்பேற்பட்ட நபர்களுடைய பட்டியலை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் கொடுத்திருந்தார்கள். ஹுதைஃபாவே, இவர்கள் எல்லாம் முனாஃபிகீன்கள். இந்த நேரத்தில் யோசிச்சு பாருங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போறாங்க, போயிட்டு வகான யஸ்அலு ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவரிடத்தில் கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஹல் ذكره رسوله ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பட்டியலை கொடுத்திருக்காங்களா இல்லையா? ஆமா, கொடுத்திருக்கிறாங்க. அந்த பட்டியலில் என்னுடைய பேர் இருக்கிறது பார்த்து சொல்லுங்களேன், என்னுடைய பெயரை இதில் குறிப்பிட்டு இருக்கிறார்கள் என்பதை கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் ஹுதைஃபா அவர்களே என்பதாக யார் சொல்கின்றார்? சொர்க்கத்திற்கு நற்செய்தி சொல்லப்பட்ட, உங்களுக்கு வீடு இருக்கின்றது என்பதாக நற்செய்தி சொல்லப்பட்ட, இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை ஆட்சி செய்ய ஒரு கலீஃபாவாக இருக்கக்கூடிய உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்பேற்பட்ட ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு அவ்வப்போது தங்களை பரிசோதனை செய்தார்கள் என்றால், தங்களுடைய அமல்கள் போதுமாக்கிக் கொள்ளக்கூடியவர்களாக இல்லை, இன்னும் செய்ய வேண்டும், இன்னும் செய்ய வேண்டும், இது போதாது என்கின்ற மனநிலையில் இருந்து அல்லாஹ்வின் மீது அச்சம் கொண்டதின் காரணமாகத்தான் அவர்கள் கேட்டார்கள். நம்ம நினைப்போம், எத்தனை வருடங்கள் நான் பள்ளியில் தொழுகின்றேன், எத்தனை வருடங்களாக நான் பள்ளிக்கு சதக்கா கொடுக்கின்றேன், எத்தனை வருடங்களாக நான் ரமதான் வந்துவிட்டால் விருந்து கொடுக்கின்றேன்,
எத்தனை வருடங்களாக பிள்ளைகளுக்கு நான் செலவு செய்கின்றேன் என்பதாக நாம் செய்கின்ற செலவுகளை சில நேரங்களில் சொல்லி காட்டிக் கொண்டிருக்கின்றோம், அல்லது செய்வதை போதுமாக்கி கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, பள்ளிக்கு கொடுப்பது என்பது அது பள்ளிக்காக நம்ம கொடுக்கல, நாளை நம்முடைய மறுமை என்கின்ற அக்கவுண்டை, அந்த இடத்தை தப்பிப்பதற்காக நாம் கொடுக்க வேண்டும். சில நேரங்கள்ல கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, சில நேரங்களில் சொல்லவில்லை என்றாலும் மன ரீதியாக நினைக்கிறார்கள், இந்த மாசம் தான் கொடுத்தோம் அல்லது போன மாதம் தான் கொடுத்தோம் என்பதாக சில நேரங்களில் அப்பேற்பட்ட நன்மையான விஷயங்களை புரிதல் இல்லாமல் தட்டிவிடுகின்றோம். ஆனால் பள்ளிவாசலுக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ரூபாவும் சரி, கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு உழைப்பும் சரி, நாளை மறுமையில் நமக்கு நிலை உயர வேண்டும் என்றால், ஒரு 10 ரூபாய் கொடுக்கிறோம், 100 ரூபாய் கொடுக்கிறோம், நமக்கு நன்கு முடிந்தும் கூட குறைவாக கொடுக்கிறோம் சொன்னா நம்முடைய நிலை போதும் நம்ம நினைச்சுக்கிறோம், நமக்கு இந்த இடம் போதும் நினைச்சுக்கிறோம். அன்பார்ந்த சகோதரிகளே, சிந்தித்து பாருங்கள், அவர்கள் அவ்வளவு சதக்காக்களை கொடுத்தும் கூட, அவ்வளவு நன்மைகளை கொடுத்தும் கூட தங்களுக்கு போதுமாக்கி கொள்ளக்கூடிய அந்த நிலை அவர்கள் ஏற்படுத்தவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன் வசனத்தை இறக்குகின்றார். சில முஃமின்கள் இருக்கிறார்கள், அவங்க செலவு செய்வாங்க, அல்லாஹ்வுக்கு கொடுத்ததிலிருந்து கொடுப்பார்கள். வஜிலத் குலூபுஹும், ஆனா பயந்து பயந்து கொடுப்பாங்க. இப்படி பயப்படுவாங்க, செய்கின்ற அமலை பயந்து பயந்து செய்வார்கள், செய்து முடிச்சதுக்கு அப்புறம் பயப்படுவாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கேக்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, முஃமின்கள் சொல்றீங்க, அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டவர்கள், நம்பிக்கை கொண்டவங்க, ஏன் பயப்படுறாங்க? என்ன காரணம்? உள்ளத்துல பயப்படுவதற்கு உண்டான என்ன காரணம்? பாவம் செஞ்சிருக்காங்களா? ஏதாவது மதுபானத்தை அறிந்து விட்டார்களா? அல்லது விபச்சாரம் செய்து விட்டார்களா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யா பின்த சித்தீக், சித்தீக்கின் மகளே, அவ்வாறு அல்ல. இந்த அமல் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுமா, அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுமா அல்லது ஏற்றுக்கொள்ளப்படாதா என்கின்ற பயத்தில் செய்வார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன் வசனத்தில் முஃமினுடைய பண்புகளாக சொல்லி காண்பிக்கின்றார். எப்படி? அல்லாஹ் கவனிக்க அன்புள்ள சகோதரர்களே, அமல்களை செய்வது பண்பு என்று சொல்லவில்லை, அதை விட அதிகமாக அந்த அமலை செஞ்சாங்கன்னு சொன்னா, அந்த இபாதத்தை செய்தார்கள் என்றால் அதற்கு பிறகு பயப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. இன்னைக்கு அப்பேற்பட்ட அமலை நம்ம செய்யறோமா? எத்தனை அமல் செய்யறோமா இல்லையா? ஜுமாவிற்கு வருகின்றோம், தொழுகைக்கு வருகின்றோம், அதனுடைய நேரம் நமக்கு தெரிகின்றது, தெரிந்தும் கூட தாமதம் தான் என்னுடைய வழக்கம் என்பதாக, அல்லது ஒரு அமலை செய்துவிட்டால் அதுவே தனக்கு போதும் என்பதாக ஆக்கி கொண்டு செல்கிறோம் என்றால் நம்முடைய நிலை எவ்வாறு இருந்து கொண்டிருக்கின்றது? நம்முடைய நிலை எவ்வாறு இருந்து கொண்டிருக்கின்றது? ஆனால் சஹாபாக்கள், பெரும் பெரும் சஹாபாக்கள், அவர்கள் பயப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவர் ஒரு போருக்கு, தபூக் என்கின்ற யுத்தத்திற்கு போகாமல் இருந்து விடுகின்றார்கள். போகாமல் இருந்த மாத்திரத்திலேயே அவர் போலாம் போலாம் என்று நினைக்கிறார்கள், ஒரு கட்டத்தில் தாமதமாகி விடுகின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த யுத்த களத்துக்கு போனதுக்கு அப்புறம் கேட்கிறாங்க, எங்கே அவர்? கஅப் எங்கே? அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு, யா ரசூலுல்லாஹ், அவருக்கு இந்த உலகம் அவருக்கு விருப்பமாயிடுச்சு போல அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. உடனே இன்னொரு நபர் சொல்கிறார், ஒருபோதும் இல்லை யா ரசூலுல்லாஹ், கஅபை நாங்கள் ஒருபோதும் அவ்வாறு கண்டதல்ல, ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி வருகிறார்கள். திரும்பி வந்ததுக்கு அப்புறம் போரெல்லாம் முடிகின்ற, யுத்தம் முடிகின்றது. வந்ததுக்கு அப்புறம் வராத நபர்களுடைய காரணங்களை கேட்கிறார்கள். இந்த முனாஃபிகீன்கள், இந்த நயவஞ்சகர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, கூட்டத்தோடு கூட்டமா இருப்பாங்க, போர் இஸ்லாத்துக்காக சிரமப்படணும்னு சொன்னா அப்படியே ஒதுங்கி விடுவார்கள், ஏதோ ஒரு பொய்களை சொல்லி காரணங்களை சொல்லி தப்பித்து விடுவார்கள். அது போன்று பல்வேறு நபர்கள் காரணங்களை சொல்லி தப்பிக்கிறாங்க. ஆனால் கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒருபோதும் அவர்கள் அப்படி சொல்லவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து உண்மையை சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை வர வேண்டும் என்று நான் நினைத்தேன், ஆனால் தாமதமாகி விட்டது, இதுதான் உண்மையான நிலை என்பதாக சொல்கிறார்கள். உங்களுடைய விஷயத்தில் அல்லாஹ் தீர்ப்பு செய்யும் வரைக்கும் யாரும் பேசக்கூடாது என்பதாக சொல்லப்படுகின்றது. கிட்டத்தட்ட ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, இது கிட்டத்தட்ட 30 நாட்களுக்கு மேலாக செல்கின்றது. கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்
அப்படியே அவர்கள் எல்லா மக்கள் இருந்தாலும் சலாம் சொன்னால் பதில் சலாம் யாரும் சொன்னால் ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். ஒரே ஒரு காரணம் தான் அவருக்கு சொல்லப்படுது, ஏதோ ஒன்று சொல்லியிருக்கலாமா இல்லையா, நீயும் தப்பிச்சிருக்கலாமா இல்லை என்பதாக குறிப்பிடப்படும் போது அவர் சொல்கின்றார், நான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வஹியை இறக்கிவிட்டால், என்னிடத்தில் இந்த உலகத்தில் நீங்க ஒரு விஷயத்தை பேச சொல்றீங்கன்னு சொன்னா நான் விவாதம் செய்து ஒரு விஷயத்தை இல்லை என்றாலும் ஆம் என்பதை ஆக்கக்கூடிய ஒரு திறமை படைத்தவன் தான் நான். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்று நான் சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பார்க்கக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கின்றான், அவருடைய அச்சம் என்னை தடுத்தது என்பதாக குறிப்பிட்டு அந்த தண்டனை அவர்கள் அந்த காலத்தை அப்படியே கடக்குகிறார்கள். இறுதியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நற்செய்தியாக அவர் பரிசுத்தமானவர், அவருடைய பாவத்தை மன்னித்து விட்டோம் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடக்கூடிய செய்தியை பார்க்கின்றோம் குர்ஆனில். அன்பார்ந்த சகோதரர்களை பாருங்கள், கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நேரத்திலும் கூட அவர்களுக்கு தடுத்தது அல்லாஹ்வுடைய அச்சமாக இருந்தது, அந்த இறைவனை பயப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். இப்படி ஒவ்வொரு சஹாபாக்களும் தங்களுடைய வாழ்வில் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாகவும் அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்களாகவும் அவர்கள் இருக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். தங்களுக்கு சொல்லப்பட்ட சிறப்புகளை வைத்துக் கொண்டு தாங்கள் செய்த அமல்களை வைத்துக் கொண்டு இது போதும் என்பதாக நினைத்துக் கொண்டு ஒருபோதும் அவர்கள் இருந்ததே அல்ல. ஒவ்வொரு வசனங்கள் சொல்லப்படும் பொழுது ஒவ்வொரு சிறப்புகள் சொல்லப்படும் பொழுதும் அவர்கள் இந்த போருக்காக நீங்க உதவி செஞ்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்பதாக குறிப்பிடப்படும் பொழுது இதற்கு முன்பாக எத்தனையோ ரூபாக்களை கொடுத்திருப்பார்கள். ஆனாலும் கூட ஏதோ புதிதாக முதலில் கொடுப்பதை போன்று அதை வாங்குவதற்கு தயாராக சஹாபாக்கள் வந்த நபராக இருந்தாலும் வந்து கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். காரணம் என்னவென்றால், இந்த உலகத்தில் நாம் வெற்றி அடையாவிட்டாலும் இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்காவிட்டாலும் நாளை மறுமை என்பது நமக்கு வெற்றிகள் என்கின்ற ஒரு சிந்தனையும் இறைவன் மீது அச்சத்தை கொள்ளக்கூடியவர்களாகவும் இருந்தார்களே தவிர தங்களுடைய அமல்களை போதுமாக்கிக் கொண்டு இறைவனுடைய விஷயத்தில் பராமுகமாக அல்லது அதில் அவர்கள் கண்டுகொள்ளாமல் இருக்கக்கூடியவர்களாக ஒருபோதும் இருந்ததில்லை என்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வை அதிகமாக அஞ்சி நல்ல அமல்களை செய்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் அந்த வாய்ப்பினை தர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த முதல் ஜுமா உரையை நிறைவு செய்கின்றேன். ஆமீன். வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ஸய்யிதில் முர்ஸலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, முதல் ஜுமா உரையில் அல்லாஹ்வை பயப்பட வேண்டும் என்கின்ற மிக முக்கியமான ஒரு காரியத்தையும் அம்சத்தை குறித்து நாம் பார்த்தோம். ஒவ்வொரு சஹாபாக்களுடைய வாழ்வை நாம் எடுத்து பார்க்கும் பொழுது அவர்கள் இறைவன் மீது பாசம் வைக்கக்கூடியவர்களாகவும் அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்களாகவும் ஆதரவு வைக்கக்கூடியவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள். எனவேதான் ஒரு பாவமான காரியத்தை செய்வதை விட்டும் தங்களை தடுத்துக் கொண்டு நல்ல அமல்களை அவர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இறைவன் நமக்கு கொடுத்த நிஅமத்துகளை நாம் சிந்தித்தாலும் நிச்சயமாக நல்ல அமலை நம்மால் செய்ய முடியும். அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காண்பிக்கின்றார், வஇன் தஅது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா, உங்களுக்கு கொடுத்த அருட்கொடைகளை நீங்கள் எண்ண ஆரம்பித்தால் ஒருபோதும் உங்களால் எண்ணி முடிக்க முடியாது என்று அல்லாஹ் நமக்கு சொல்லி காண்பிக்கின்றார். அவ்வளவு நிஅமத்துகளை நமக்கு கொடுத்திருக்கிறான். நேர்வழி என்பது மிகப்பெரிய ஒரு நிஅமத்தாக இருக்கின்றது. உணவு என்பது மிகப்பெரிய ஒரு நிஅமத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. வீடு என்பது ஒரு நிஅமத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. உறவினர்களோடு தாய் தந்தையர்களோடு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு பதற்றமற்ற ஒரு சூழ்நிலை வைத்திருப்பது ஒரு நிஅமத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்றாட நம்ம பார்க்கிறோம், இதுவெல்லாம் அருட்கொடை என்று உணராமல் இருந்த நபர்கள் கூட இந்த காலத்தில் அருட்கொடை என்பதாக உணரக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்து விட்டார்கள். என்ன காரணம்? சமூக வலைத்தளங்களில் திறந்து பார்க்கும் போதெல்லாம் ஒவ்வொரு குழந்தைகளும் ஒவ்வொரு குடும்பத்தவர்களும் ஒன்னே தன்னுடைய கரங்களில் உணவிற்காக பாத்திரங்களை ஏந்தியவர்களாக நிற்கிறார்கள், அல்லது மற்ற காணொளிகளை நாம் பார்க்கும் பொழுது
தான் பெற்றெடுத்த குழந்தையை ஜனாசாவான சூழ்நிலையில் கரங்களில் சுமந்த நிலையில் இருக்கிறார்கள். மற்றொரு புறம் பார்க்கும் பொழுது உணவு கொடுக்கின்றோம் வாருங்கள் என்பதாக அழைப்பு கொடுக்கப்பட்டு அல்லது உணவிற்காக கூட்டமாக நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை உருவாக்கி படுகொலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கின்றோம். இப்பேற்பட்ட கொடுமையான சூழ்நிலை எல்லாம் ஏதோ ஒரு 10 வருடம் 100 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கல. இப்பொழுது தற்காலத்தில் அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இருப்பினும் கூட அல்லாஹ்வை விமர்சிக்கக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுடைய அந்த நிஅமத்துகளை நிராசை அடைந்தவர்களாக கிட்டக்கூடிய ஒரு காணொளி நம்மால் பார்க்க முடியல. அந்த அளவிற்கு அல்லாஹ்வை மீண்டும் மீண்டும் இறைவனை அவர்கள் தக்பீர் செய்தவர்களாக, ஈமான் அதிகரித்தவர்களாக, அல்லாஹ் மீது நிராசை அடையாதவர்களாக அவர்கள் முழங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனா அன்பார்ந்த சூழல் அல்லாஹ் பாதுகாத்தலை தவிர எல்லாவுடைய நியமத்துகளும் இருக்குது. வீட்டுக்கு போனோம்னு சொன்னா நல்ல ஒரு உணவு நமக்கு தயாராக இருக்கின்றது. உறவினர்களை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, பொருளாதாரம் இன்றைய நாளில் இந்த ஒரு மாதத்திற்கு போதிய பொருளாதாரத்தும் கூட நம்மிடத்தில் இருக்குது. வீடுகள் இருக்கின்றது, எல்லாம் இருக்கின்றது. நம்முடைய வாழ்வில் இந்த பள்ளியோடு ஒரு தொடர்பை பார்த்தோம் என்றால், இந்த பள்ளியோடு நம்முடைய செயல்பாடுகளை பார்த்தோம் என்றால் நிலை எவ்வாறு இருக்கின்றதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்பேற்பட்ட காலச்சொல் இருக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்பேற்பட்ட சோதனை கொடுத்திருக்கின்றான். இருப்பினும் கூட ஒவ்வொரு நேரங்கள் ஒரு நாள் அல்ல 2 நாள் அல்ல கிட்டத்தட்ட 1 வருடங்களை கடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தும் கூட அவர்களை இறைவனை நினைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் நாம் வாரத்திற்கு ஒரு முறை மட்டும் தொழக்கூடியவர்களாக, வருடத்திற்கு ஒரு முறை மட்டும் தொழக்கூடியவர்களாக, அல்லது தொழுகையே இல்லாத ஒரு சூழ்நிலையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லது நமக்கு அருகில் இருக்கக்கூடிய பள்ளி வாயில் ஒரு அறிவிப்பு செய்து உதவி செய்யுங்கள் என்று சொல்லும் பொழுது அன்னைக்கு நம்ம செஞ்சு கொடுத்தோமில்ல, இன்றைக்கு நாம் செஞ்சு கொடுத்தோமில்ல என்பதாக கணக்கீட்டு அடிப்படையில் சில நேரங்களில் நாம் சொல்லக்கூடியவர்களாக, எப்படி இந்த உலகத்தில் ஒரு வியாபாரம் செய்யும் பொழுது அல்லாஹ் பாதுகாத்தலை தவிர ஒரு வியாபாரம் செய்யும் பொழுது ஒரு முறையிட்டு பேசி இது செஞ்சிட்டோம்லவா என்பதாக குறிப்பிடுவதை போன்று அல்லாஹ்விற்காக, அல்லாஹ்வுடைய பள்ளிக்காக நாம் கேட்கும் பொழுது ஒரு பற்றாக்குறையான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது நமக்கு தென்படுகின்ற அடிப்படை அறிவிப்பு செய்தும் கூட நம்முடைய பங்களிப்பு செய்யலன்னு சொன்னா, நமக்கு உண்டான ஒரு பொருளாதாரத்தை கொடுக்கலன்னு சொன்னா, அல்லாஹ் அத்தனை நியமத்தை நமக்கு கொடுத்திருக்கிறானே, அவன் நமக்கு எண்ணி எண்ணி கொடுத்திருந்தால், சவால் விட்டு சொல்றான், முடிஞ்சா நீங்க எண்ணிக்கோங்க, உங்களால் எண்ணி முடிக்க முடியாது என்று சவால் விட்டு சொல்லிய அருட்கொடை கொடுத்த அந்த ரப்பிற்கு, அந்த ரப்புடைய வீட்டிற்கு நம்முடைய நிலை எவ்வாறு இருக்கு நாம் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிறந்த ஒரு சூழ்நிலை கொடுத்திருக்கின்றான். அன்புள்ள சகோதரிகளே, இறைவனை பயப்படுவதற்கு ஒரு சிறந்த இடம் இருக்கும் என்றால் மஸ்ஜிதுகள் தான். அப்பேற்பட்ட பள்ளிவாசல் நாம் பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அந்த பள்ளி வாயிலுக்கு நாம் ஏதோ ஒரு வகையில் பயனடைய செய்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள், இவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்பதாக நாம் ஒதுங்கிவிடக் கூட. அன்பார்ந்த சகோதரிகளே, நாளை மறுமை வெற்றி காண்பதற்கு உண்டான ஒரு களமாக, ஒரு இடமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நம்முடைய இளம் சீரார்களை பண்படுத்தக்கூடிய ஒரு இடம் என்றால் இந்த இடமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு இடம், ஒரு நகரம் இருக்கணும்னு சொன்னா ஒரு கிரவுண்ட் இருக்கணும்னு நினைக்கிறோம், ஒரு விளையாடக்கூடிய இடம் இருக்கணும்னு நினைக்கிறோம். இது இந்த ஏரியாக்கு இல்லைன்னு சொன்னா அந்த ஏரியாவே ஒரு சரியான ஏரியா இல்லை என்று சொல்லக்கூடிய நாம் பள்ளி வாயிலுடைய சூழ்நிலையை நாம் எவ்வாறு இருந்து கொண்டிருக்கிறோம் சிந்திக்க வேண்டும். எனவே பள்ளி வாயில் அதிக முக்கியத்துவம் கொடுத்து நாம் அந்த பள்ளி வாயில் இடத்தை பயன்படுத்தி இறைவனை அதிகமாக அஞ்சக்கூடியவர்களாகவும், அல்லாஹ்வுடைய பாசத்தை பெறக்கூடியவர்களாகவும், அந்த பாசத்தின் மூலமாக, நேசத்தின் மூலமாக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் தந்த அருள் புரியும் பிரார்த்தனையோடு இந்த 2வது உரையை நிறைவு செய்கின்றேன். ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.